வணக்கம் நண்பா நண்பீஸ். எங்க செல்லூஸ் செல்லீஸ், முன்னாடியாவது எங்க கப்பல தண்ணில இறங்கி தள்ளிட்டு இருந்தோம். ஆனா போன 2 வாரமா கரையில இருந்தே உருட்டி விளையாடுற நிலைமைக்கு எங்க கப்பல் வந்துடுச்சு. சேனலுக்கு சோதனை வரலாம், ஆனா அந்த சோதனை பங்குனி வெயிலு குப்புற போட்டு பொளக்குற மாதிரி வரக்கூடாது நண்பா. நீங்க வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோன்னு சொல்றது கேக்குது. தமிழக மக்களுக்காக இதை ஏத்துக்க தயாராதான் இருக்கும். இருந்தாலும் மனசெல்லாம் ஒரே புண்ணா இருக்கு பாஸ். இந்த நிலைமை தொடர்ந்தா அடுத்ததா புண்ணாக்கு வியாபாரத்துக்கு போலாமான்னு யோசனையா இருக்கு. அது சரி, அங்க என்ன கஷ்டம் இருக்குன்னு அந்த வியாபாரி கிட்ட கேட்டாதானே தெரியும். சரி, விஷயத்துக்கு வருவோம். கொலம்பியா நாட்டுல சமீபத்துல 7.4 ரிக்டர் அளவுல பயங்கரமான நிலநடுக்கம் ஒண்ணு தாக்கிருக்குங்க. இதனால அங்க இருக்கிற காபி உற்பத்தி செய்யற பகுதிகளும் பசிபிக் கடற்கரையோர பகுதிகளும் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த பேரழிவால இதுவரைக்கும் 132 பேர் உயிரிழந்திருக்கிறதாவும் 570க்கும் அதிகமானவங்க காயமடைஞ்சு சிகிச்சையில இருக்கிறதாவும் அதிகாரப்பூர்வ தகவல் சொல்லுது. அது மட்டும் இல்லாம 1500க்கும் அதிகமான கட்டிடங்கள் பலத்த சேதமடைஞ்சு தரமட்டமாகிருக்கு. கிவிப்டோ நகரத்துல நிலநடுக்கம் ஏற்பட்டப்போ மக்கள் வீடுகளை விட்டு அலறி அடிச்சு தெருக்கள்ல ஓடி வந்த காட்சிகளும் அங்கிருந்த பீதியும் ரொம்பவே நெஞ்ச உலுக்குற வகையில இருக்கு. இடிபாடுகளுக்கு அடியில யாராச்சும் சிக்கியிருக்காங்களான்னு மீட்பு படை ரொம்ப தீவிரமா தேடிட்டு வர்றாங்க. இதனால பலி எண்ணிக்கை இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம்னு அதிகாரிங்க எச்சரிச்சிருக்காங்க. சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கிறதால கொலம்பியால பொறுப்புல இருக்கிற புதிய அதிபர் நாடு முழுசும் அவசர நிலையை அறிவிச்சிருக்காரு. நிலநடுக்கத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுறதுக்காக அமெரிக்கா $15 மில்லியன் தொகையை நிவாரண உதவியா வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. உலகம் முழுக்க போர், நிலநடுக்கம், சூறாவளி, வெள்ளம், நிலச்சரிவுன்னு ஏதாவது ஒண்ணு நடந்துட்டே தான் இருக்கு. இதெல்லாம் பாக்குறப்ப இந்த பாதுகாப்பான நிலைமைய கொடுத்திருக்கிற கடவுளுக்கு முதல்ல நன்றி. எல்லாரையும் நல்லபடியா காப்பாத்து இறைவா. எங்க சேனலையும் கொஞ்சம் தாங்கி பிடிச்சு காப்பாத்துங்க இறைவா.